படி வணக்கம் தோழர்களே, ஏழை மக்கள் இங்கே உள்ள யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. இன்றைக்கி ஒரு புதிய வீடியோவில் வந்துக்கிறேன். நேற்று நான் சின்னிம்பாளையம் போயிருந்தேன். ஒரு வேலைக்காரியமாக பேர்பாடு கொஞ்சம் வாங்கி போயிட்டு நேரு வந்து அரவிந்தா கண்மரத்துலேருந்து மேம்பாலத்தில் ஏறினேன். போய் பாருங்கள், மேம்பாலம் உண்மையாலுமே எல்லோரும் போய் ஒரு ரவுண்டு ஓட்டி பாருங்கள். சூப்பராக இருக்குது மேம்பாலம். தயவு செய்து எல்லோரும் போய் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வேலை செஞ்ச அந்த பாலம் கட்டுன்னு அத்தனை பேருக்கும், அதே மாதிரி இந்த பாலத்தை ஓப்பனிங் பண்ணி கொடுத்த தமிழ்நாடு முக்கியமந்திரி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடிக்கடி நான் சின்னிம்பாளையோ ஏதாவது பேர்பாடு வாங்க போகவோ, ஏதாவது சாதனம் வாங்க போகவோ, அந்த கம்பெனிகளுக்கு ஏதாவது மிஷின் கம்பெனிகளுக்கு ஏதாவது போனோம்னா எனக்கு சரியான கஷ்டம், சரி கஷ்டம். நேற்று அரவிந்தா கண்மரை மரத்துக்கு நான் மேலே ஏறினோட அங்கேருந்து வந்துட்டு இருந்தேன். சின்னிம்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் பார்த்து வந்துட்டு இருந்தேன். அரவிந்தா கண்மரத்து மனையிருந்து அங்கே தான் நினைக்கிறேன் அந்த எஞ்சி மேலே ஏறுற பாலம் மேலே ஏற போகிறது. அங்கேருந்து உப்படி வளைய நேற்று பழைய மேம்பாலம் காந்திபுரம் போகிற ரோட்டுக்கு அங்கே இறங்குற இடம் 15 நிமிஷத்தில் வந்துட்டு நான் அந்த ரோடை காட்டுறேன் பாருங்க. இப்படிப்பட்ட ரோடு பாலமும் நான் எல்லாம் கனவுலோடு நினைக்கல, சொப்பனம் வந்திருக்குது. அந்த பாலத்தை ஓப்பன் வச்ச முக்கியமந்திரிக்கும் அந்த பாலம் வச்ச அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியும். இப்படி ஒரு பாலம் கட்டி பிளான் பண்ணி கட்டுறதுக்கு இந்த தமிழ்நாடு முக்கியமந்திரிக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, இந்த வின்சென்ட் செவீரோட மனமார்ந்த நன்றியும். உங்களுக்கு இனியொரு வட்டம் கிடைக்கணும்னு, இனியொரு வட்டம் முக்கியமந்திரி பதவி கிடைக்கணும்னு வின்சென்ட் செவீரோட தாழ்மையான கோரிக்கையை வச்சுக்கிட்டு பொதுஜனங்களை தமிழ்நாடு பொதுமக்களே இப்படி ஒரு பாலம் வந்து கட்டி கொடுத்த முக்கியமந்திரிக்கு, தமிழ்நாடு முக்கியமந்திரி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இனியொரு வட்டம் முக்கியமந்திரி பதவி கொடுக்கணும்னு தமிழ்நாடு மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த ஏழை மக்கள் இங்கே உள்ள யூடியூப் சேனல் சார்பாக வின்சென்ட் செவீர் பொது பிரதமர் வின்சென்ட் செவீர் சார்பாக கேட்டுக்கிட்டு உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். கேட்டுக்கிறேன், உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். இன்னொரு டைமு இந்த மாதிரி பாலம் கட்டி கொடுத்த முக்கியமந்திரிக்கு இன்னொரு டைமு ஒரு முக்கியமந்திரி போஸ்ட் இன்னொரு டைமும் கூட கொடுக்கணும்னு தாழ்மையை கேட்டு. பாலம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் போச்சுனாலும் அந்த டிராஃபிக் ஜாமில் டைமுக்கு அங்கே போய் எத்த முடிய மாட்டேங்குது. அந்த லைனில் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது அந்த இங்கே இங்கே காந்திபுரம் இதுலேருந்து அது வரைக்கும் நிறைய ஆம்புலன்ஸ் வருது. இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் போய் வர்றதுக்கு டிராஃபிக் ஜாமு படு கஷ்டமாக இருந்து நான் இடைக்கெல்லாம் சங்கடப்படுவேன். இந்த ஆம்புலன்ஸ் வந்து நான் வண்டி நிறுத்திட்டு வர்ற வண்டிக்காரங்களாம் சத்தம் போட்டு வருவோம். ஆனால் இப்போ போட்ட பாலத்தினால ஆம்புலன்ஸ் எந்த டிராஃபிக் ஜாம் இல்லை, மோட்டார் வாகனம் புத்திப்பட மெயின் ஆம்புலன்ஸு போகிறது எல்லாமே ஒரு அந்த கோய மெடிக்கல், கண் மருத்துவமனை, அப்புறம் இன்னொரு மெடிக்கல் எல்லாமே எங்கள் லைனில் நிறைய இருக்குதுங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸுக்கெல்லாம் வழி விட்டு கொடுத்து போகிற அளவுக்கு பாலம் கட்டி கொடுத்த முக்கியமந்திரிக்கு இனியொரு வட்டம் கொடுக்கணும்னு இந்த ஏழை மக்கள் இங்கே உள்ள யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த பொது பிரதமர் வின்சென்ட் செவீர் சார்பாகவும் தாழ்மையாக கிடைக்கிற. பின்ன நிறைய பேர் சொல்கிறாங்க அவனுக்கு முக்கியமந்திரி பதவி கூட இவனுக்கு முக்கியமந்திரி. ஒரு நாட்டை வழிநடத்துறதுக்கு அனுபவங்களும் நல்ல ஏதாவது மந்திரி பதவியில் இருந்த அனுபவங்க வேணும். ஒரு அனுபவமும் இல்லாமல் நாளைக்கு என்ன வழியில் நாட்டை நடத்துவீங்க? சும்மா வாயில் சொல்லிக்கலாம் நான் நாட்டை நடத்துவேன்னு. ஏதாவது அனுபவம் இருக்கணும். அப்போ பாருங்கள், மு.க. ஸ்டாலின் 5 வருஷம் இருந்தார். அவர் மந்திரி சபையில் என்னது மந்திரி பதவி வச்சிருந்தார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பந்தானோ வச்சு தான் அந்த நாட்டை நடத்துகிறாரு. அதனால தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இனியும் கூட தமிழ்நாடு முக்கியமந்திரி மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு 5 வருஷம் கொடுக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏழை மக்கள் எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.